பிரைஸ் லார்ட். விசேஷமா இந்த நாள்ல தேவனுடைய வேத தியானம் சங்கீதத்தின் 71வது அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆமாங்க, இந்த காலை வேளையில தாவீதோட ஜெபத்தை தான் நீங்க பாக்குறீங்க. தாவீது இப்படி ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே என்னை ஒருபோதும் வெட்கமடையாத செய்யுங்க. அடையனுடைய ஜெபம் இப்படிதான் இருக்குது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை இருக்கிற நான் வெட்கப்பட்டு போயிடுவனும், என்னை வெட்கப்படாம செய்யுங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம அநேக நேரங்களில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிறைய அவமானங்களை பார்த்து வளர்ந்த அந்த தாவீதுக்கு அவமானத்தை பார்த்தான். ஏன்னா 8 பேர் இருக்க இடத்துல இவனை மறந்து போனாங்க. அவ்வளவு அவமானப்பட்டு வந்த தாவீது. ஆனா அவன் ஜெபம் எல்லாம் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே என்னை ஒருபோதும் வெட்கமடையாத செய்யுங்க. உங்க ஜெபம் கூட அப்படி இருக்கலாம். எழுந்தோன்னு ஆண்டவர் இந்த சூழ்நிலை இருக்கிற, இந்த கடன் பிரச்சனை இருக்கிற, இதை கட்டணும், நான் வெட்கப்பட்டுருவணும், அவமானப்பட்டுருவணும், வீட்டில் ஒன்று கட்டணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது இருக்கணும், எல்லா காரியங்களும் வெட்கப்படுத்திருக்கணும். அநேகர் குழந்தை பாக்கியத்தை காத்துருவாங்க. வீட்டில் நான் அவமானப்பட்டுருவணும், என்னை இப்படி சொல்லிடுவாங்களோ, என்னை மறுபடியும் சொல்லிடுவாங்களோ, பல காரியங்களை சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். இன்னும் அநேகர் பல விதமான பயத்தினால அவமானத்தை வந்துருமோன்னு சொல்லி நின்று கொண்டிருக்கலாம். தாவீது அதுதான், தாவீதுக்கும் அதே நிலைமை தான். தாவீது அப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஜோமன்ட்டு 3:2 வசனம் பார்க்கும்போது, உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தரலும், உம்முடைய செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சித்தரலுங்க. பாருங்க, தாவீது அன்று சொல்ல, உம்முடைய நீதி நிமித்தம், உங்க நீதி நிமித்தம் எனக்கு என்ன வேணுங்க, என்னை காத்துருங்க. உம்முடைய செவியை மேல என்ன சாய்ச்சி ரட்சித்துருங்க. தாவீதோட ஜெபம் எவ்வளவு அருமையான ஜெபம் இல்லைங்களா? அப்போ நம்ம அவருடைய நீதி நிமித்தம் நம்மளை ரட்சிக்கும்படி, அவர் நம்ம சாய்ந்து கொள்ளும்படி, நம்மளை காத்திரும்படி நம்ம ஜெபிக்க வேணுங்க. தாவீது நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டது உண்மைதான். ஆனா தாவீத தேவன் உயர்த்ததுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணு, பொறுமையோடு இருந்தாரு. எல்லா சொல்லும் பொறுமையா இருந்தாரு. எப்படிங்க சொல்றீங்க, நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இது நடந்துருச்சு, இவ்வளவு போராட்டம் நடந்துருச்சு, இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்க முடியும் சொல்லி கொண்டிருக்கலாம். இல்லைங்க, தாவீது வர வர விருத்தியான சொல்லுது. நீங்களும் வர வர விருத்தியாக இருக்கிற காலம் இருக்குது. ஆனா இந்த காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். தாவீது அப்படி ஜெபிக்கிறாரு. ஆனா தேவன் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எந்த சூழ்நிலை பார்த்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எதோ உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்குதோ, எதோ நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்களோ, ஏதோ ஒரு காரியம் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்குதோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. உன் தலையை நான் உயர்த்த பண்ணுவேன். எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனாயோ, எங்கெல்லாம் உடைந்து போனாயோ, எங்கெல்லாம் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த நிலைமையில விட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் கலங்கி நின்னாயோ, அதே இடத்துல உன் தலைய தேவன் உயர்த்த பண்ணுவார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த தேவனோட வார்த்தை, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இந்த காலையில இந்த வார்த்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நான் ஒருபோதும் வெட்கமடைந்து போவதில்லை. கர்த்தாவே, நான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. ஆண்டவர் என்னோடு சொல்லி விசுவாச வார்த்தையை அறிக்கிட்டு சொல்லுங்க. கர்த்தாவே,